அண்மை செய்தி. இடதுசாரி கட்சிகள் கரப்பான் ஜனதா போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை, நிர்வாகத்துறைகளோடு இணைந்து நடவடிக்கை எடுக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்க ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விவரங்களை தனக்கு அனுப்ப வேண்டும் என்று கல்லூரி கல்வி இணை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தலைமைச் செயலர் கேட்டுக் கொண்டதால் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இடதுசாரி கட்சிகள் கரப்பான் ஜனதா போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தலைமைச் செயலர் கேட்டுக் கொண்டதால் கல்லூரி கல்வி ஆணையர் சுற்றறிக்கை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு தொடர்பான கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் சுற்றறிக்கை எனவும் கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த ஆணையில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? குறிப்பாக போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுப்பதற்கான ஆணை என்று சொல்லப்படுகிறதே, கூடுதல் விவரம் என்ன? தமிழக அரசின் உயர்கல்வித்துறை சிறப்பு செயலாளர் ரஷ்மி சித்தார் ஜெகடே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கல்லூரி கல்வி ஆணையர், தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், அனைத்து பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பதிவாளர்கள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையின்படி பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டங்கள் மற்றும் கிளர்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நிலையை தடுக்க ஒவ்வொருத்தரும், அதாவது ஒவ்வொரு கல்லூரிகளிலும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்று விரிவான அறிக்கையை கேட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக கல்லூரி கல்வி இயக்குனர், அதே போன்று ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களின் பதிவாளர்கள் தேவையான அறிக்கையை உடனடியாக தயார் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக அந்த கடிதத்தில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இடதுசாரிகள் மற்றும் காக்ரோச் நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்க தடுக்க உரிய ஒருங்கிணைப்பு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான விரிவான அறிக்கையை நாளை, அதாவது ஆகஸ்ட் 20 விரிவான அறிக்கையை ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை சிறப்பு அதிகாரிக்கு நேரடியாக அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கைக்கு ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அறிக்கையின் அடிப்படையில் போராட்டங்களை முழுமையாக பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் தடுக்க வேண்டும், எதிர்காலத்தில் இது போன்ற போராட்டங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் நாளைக்குள் இதற்குரிய விரிவான அறிக்கையை உயர்கல்வித்துறை சிறப்பு செயலாளரிடம் ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டது தற்பொழுது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. வேதவள்ளி, தலைமைச் செயலர் கேட்டுக் கொண்டதால் கல்லூரி கல்வி ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தொடர்பான கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் இந்த சுற்றறிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டங்கள், கிளர்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்குமாறு கல்லூரி முதல்வர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.